ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவான் வைப். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஒரு மோட்டிவேஷனை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஒரு கூலி வியாபாரி இருக்கார் பார்த்துக்கோங்க. அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட ஒரு கழுதையும் ஒரு நாயும் வச்சுருக்காரு. அது வெளியே கட்டி போட்டுட்டு நைட் நேரம் போய் நல்லா தூங்கிடுறாரு. தூங்கின அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு திருடன் வரான். திருடன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாய் அந்த திருடனை பார்த்துருது. பார்த்தோன்னே அந்த நாய் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா குலைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த முதலாளிக்கு காப்பாற்ற மாட்டேங்குது. ஏன்னா என்ன சொல்லுதுன்னா, அது பாருங்கள், இவன் நம்மளுக்கு சாப்பாடும் போட மாட்டான், ஒன்றும் வாங்கி போட மாட்டான், இவனை எதுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாய் குலைக்க மாட்டேங்குது. இவன் திருட உள்ளுக்கு போயிடுறான். உள்ளுக்கு போய் திருட போகிறான். அந்த நேரம் பார்த்து கழுதையும் பார்த்துருது. கழுதை பார்த்து என்ன சொன்னால், நம்ம தான் காப்பாற்றணும்னு ஒரு நல்ல எண்ணம் கொள்ளுது. கழுதை கத்த ஆரம்பிச்சிருது. கத்த ஆரம்பிச்சோன்னு திருடன் அந்த சத்தத்தில் ஓடிடுதான். அந்த நேரம் பார்த்து அந்த ஓனர் அது வியாபாரம் முழிச்சிடுறது. முழிச்சோன்னே பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டு அந்த கழுதையை போட்டு அடின்னு அடிக்கார். இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டமாக ஆயிடுச்சு. ஏன்னா அதாவது நாய் அவர் ஓனர் நம்மளுக்கு சாப்பாடு எதுவுமே பண்ணுவாங்க, நம்ம எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு அந்த நாய் நினச்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கழுதை என்ன செய்யுதுன்னா, அது நல்ல எண்ணத்தோட நம்ம தான் காப்பாற்றணும். ஆனால் கத்தி அந்த திருடனை பற்றிருச்சு. ஆனால் முதலாளி ஏஞ்சி அந்த கழுதையை தான் அடிச்சிருக்காங்க. இதுக்கு தான் தன் வழியில் தன்னை சுடும் மாதிரி நம்ம அதாவது நம்ம நல்லது பண்ணலாம்னு நினைக்கும். ஆனால் நல்லதுக்கே காலம் இல்லாத மாதிரி அந்த என்னது பண்ண நினைக்குமோ அந்த இது நம்மளுக்கு திரும்பியே நம்மளுக்கே வருத மாதிரி இருக்குது. அது நன்மை செய்யலாம் நினைக்கும், ஆனால் தீங்கிலே போய் அது முடிந்த மாதிரி இந்த செயல் அமைஞ்சிருக்கு.